தனது ஆதரவாளர்களுடன் நாளை முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் பாஜக நிர்வாகி சரத்குமார். விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக கடந்த 2024 மார்ச் மாதத்துல குறிப்பாக சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவில் இருந்து வருகிறார். இந்த நிலையில தொடர்ந்து அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று பாஜகவினுடைய மேலிடம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பாஜகவில் ஒன்றிணைந்த நிலையில, அந்த கட்சியை இணைத்த நிலையில அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களுக்கு அந்த தேர்விலும் அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரைக்கும் அதற்கான உத்தரவாதம் எதுவும் கொடுக்கப்படாமல் தொடர்ச்சியாக தேர்தலை நெருங்கக்கூடிய நிலையில தற்போது அவர்களுடைய ஆதரவாளர்கள், சரத்குமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில நாளை டி நகர்ல சரத்குமார் தற்போது அந்த கட்சியில் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்த அவருடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக குறிப்பாக பல முக்கிய நபர்களுக்கு, குறிப்பாக பாஜகவில் இணைந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கு தற்பொழுது வரை தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது. அந்த வகையில சரத்குமார் அவர்களுக்கும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் நாளை ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்புல அவருடைய நிலைப்பாடு குறித்து அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.